யோவான் 16வது அதிகாரத்தில் 33வது வசனம் சொல்லுது, I have told you these things so that you may have peace. This world that you live will have trouble, but take heart, I have overcome the world. தமிழ்ல, நான் இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனென்றால் உங்களுடைய இதயத்திலே சமாதானம் உண்டாவதாக. Nobody has Tamil Bible. உலகத்திலே உபத்திரவம் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, உலகத்திலே உபத்திரவம் உண்டு. Amen. So God has already gone through this. அவர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். Amen. So because I have won, I have become victorious. நான் ஜெயித்தபடியால் நீங்களும் இந்த உபத்திரங்களை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு பலன் தருகிறேன். Amen. God is your strength. Amen. இல்லையா அம்மாவா? கர்த்தரே என் பலனானார், பலனானீர். ஒரு பழைய பாடல், நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். துணையானீரா பலனானீரா? துணையானீரா. ஓகே. ஸோ அடுத்தபடியாக சங்கீதம் 121வது அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை வாசிப்போம். It says, I lift up my eyes to the mountains. என்னப்பா இங்கிலீஷ் சர்வீஸ் ஆக்கிட்டோமா இது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. வானத்தையும், எல்லாரும் சொல்லுங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். Amen. Sunday classல இருந்த மாதிரி இருக்கும். That is okay for now. We will get into the topic. I have easily 25 minutes to close on the topic. இன்னும் ஒரு வார்த்தையை கூட நம்ம சொல்லிவிட்டு we will get into the topic. So I will finish with 3 encouragement words. அடுத்தபடியாக we will read 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது. Be on God, stand firm in faith, be courageous, be strong. அதில் 3-5 ஆயிடுச்சு. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். சொல்லுங்க, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். இல்லை 10 பேர் தான் பேசுறீங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். 1 2 3. விழித்திருங்கள், அடுத்தபடியா விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. ஆமென். ஹல்லேலூயா. So let us do everything with love. Amen. Last one நம்ம வாக்குத்தத்த வசனம் இந்த மாசத்துக்கு எபிரேயர் 10வது அதிகாரம் 24 25 3 லாங்குவேஜில் இருக்கு. ஏதாவது ஒரு லாங்குவேஜில் படிங்க. மேலும் தமிழ்ல ஒருவரை கவனித்து, let us take care of each other. அடுத்தபடியாக சபை கூடியவர்களை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். Amen. Hallelujah. So இந்த காரியத்தில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒருவருக்கு ஒருவர். There has to be 2 people if you have to encourage. இல்லையா? இல்லாட்டி செல்ஃப் என்கரேஜ்மெண்ட்டே தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். செல்ஃப் அஃபர்மேஷன் சொல்லுவோம். கண்ணாடியில் பார்த்துட்டு இஃப் யூ கோ டு த கான்ஃபிடென்ஸ் குருஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இல்லை செல்ஃப் டெவலப்மெண்ட் குருஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கால்மை போய் கண்ணாடியில் நின்றுட்டு யூ லுக் பியூட்டிஃபுல், யூ ஆர் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 10 இது சொல்லுவாங்க. யாராவது செஞ்சுருக்கீங்களா அந்த எக்ஸசைஸ்லாம்? இல்லையா? அதெல்லாம் செய்யாதீங்க. We have a very different direction from the Bible, so we don't need it. Amen. So ஒருத்தரை ஒருத்தர், so let us not be self-reliant or self-introspecting, but இந்த நாட்களில் ஒருத்தரை ஒருத்தர் நாம் பார்ப்பதற்கும் சந்திப்பதற்கும் அழைக்கப்படுகிறோம். அப்போ
இதில் ஒரு முக்கியமான ஒரு 2 பேரை குறித்து பார்க்க போகிறோம். யோனத்தான் மற்றும் தாவீது. அப்போ 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தை முதலாக எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். 1 Samuel chapter 18 verses. அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். So there is a covenant or a commitment between them. ஒருத்தர் என்ன செஞ்சு கொண்டாங்க, கமிட்மெண்ட் பண்ணி கொண்டாங்க, that we will be taking care of you அப்படின்னு சொல்லி. Amen. அநேக நேரங்களில் நம்ம பார்க்கிறோம், we don't commit ourselves to encourage one another. சில நேரத்தில் கமிட் பண்ணுறதுக்கு நமக்கு எப்படி அவங்கள நம்ம எப்படி என்கரேஜ் பண்ணுறதுன்னு நினைக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் சில வேளை நம்ம நினைப்போம் என்னால் நானே இவ்வளோ சேலஞ்சுக்குள்ளாக போயிட்டுருக்கேன், நான் எப்படி என்கரேஜ் பண்ணுறது இல்லையா? நான் ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள என்கரேஜ் பண்ணுறேன். So we don't need to look at where we are, but நமக்கு ஆண்டவருடைய வசனம் இருக்கு. The Bible has to be, the Bible verses has to be our encouragement. Amen. Hallelujah. தேவ வசனம் தான் நமக்கு ஒரு பலனை கொடுக்கணும். That has to be the strength that comes from the Bible. அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், he committed, they commit பண்றாங்க. எதுக்குன்னு சொன்னா because they knew each other, அவர்கள் ஒருத்தரை அறிந்தபடியால they became very friends. இது 16வது அதிகாரத்துக்கு போகிற வேளையில chapter 16ல 21வது வசனத்தை பார்க்கலாம். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். சவுல் ஈசாயினிடத்தில் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். ஆமென். அதுக்கு முன்பதாக பார்க்கிறோம், தாவீது why was யோனத்தான் எதனால தாவீதுக்குள்ளாக இவ்வளோ பிரியமானன்னு சொன்னால், அவனுடைய தகப்பனார் ஜோனத்தானால பார்க்க முடிந்த அவனுடைய தகப்பனார் சவுல் எவ்விதமான ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷனில் போகிற வேளையில் தாவீது அவனுக்கு ஹெல்ப் பண்ணுகிறத பார்க்கிறோம். ஆனால் சில நாட்கள் படித்து பார்க்கிற வேளையில் யோனத்தான் சவுல் தாவீதை கொலை செய்வதற்கு திட்டப்படும் போது யோனத்தான் அதை தடுத்து நிறுத்துகிறதை பார்க்கிறோம். ஸோ பேசிக்கலி நம்ம ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளாக வரும்போது மற்றவர்களுடைய குற்றங்கள், குறைவுகள், மற்றவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாம் எடுத்து அதை வைத்து ஜபிப்பது மட்டும் அல்ல, அவர்களை என்கரேஜ் பண்ணுவதற்கும் நாம் அழைக்கப்படுகிறோம். Amen. So you can go and research and study a little more about Jonathan and David. அதை குறித்து இன்னும் ஆழமாக நேரம் கிடைக்கும் என்று சொன்னால் we will go into it. ரெண்டாவது, there was another person called Barnabas என்கிற ஒருத்தர் இருக்கார். He is called to be an encourager. அப்போ அதை குறித்து பார்க்கிறோம். Let us read from Acts chapter 4 verse 36. அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறு பெயர் உள்ளவனாகிய, ஆமா, ஆறுதலின் மகன், அவனுடைய பேரே the son of encouragement. அப்போ பர்னபாஸ் என்ன செய்கிறான்னு சொன்னா, பவுல் அப்போஸ்தலன் தமஸ்குல ரட்சிக்கப்படுகிறார், போற வழியில ரட்சிக்கப்படுகிறார். அதுக்கு பிற்பாடு நிறைய சுவிசேஷம் சொல்லிவிட்டு then he comes to எருசலேம் வருகிற வேளையில he is encountering the real disciples. அப்போ பால் ரியல் டிசைபிளா இல்லை, according to them, according to the people who are with Jesus. இயேசு கிறிஸ்துவோட இருந்த 11 பேர் அதுக்கு பிற்பாடாக இருந்தவர்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நேராக பார்த்தவர்கள், அவர்களோடு கூட இருந்தவர்கள். they were journeying with Christ. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவரால் தொடப்பட்டான்.
அதன் மூலமாக அவன் சீஷனாக ஆனதுபடியால் அதுக்கு பிற்பாடு அவன் சுவிசேஷத்தை சொல்லுகிறவனாகவும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ இதற்கு பிற்பாடாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், பவுல் அப்போஸ்தலன் ஜெருசலேமுக்கு வருகிற வழியில் அவனை அக்செப்ட் பண்ண முடியல. தே குடன் அக்செப்ட் பண்ண முடியாதனால அவன் தார்சுக்கு போய் விடுகிறான். தார்சுக்கு போனதுக்கு பிற்பாடாக பர்னபாஸ் அங்கே போய் பவுல் அப்போஸ்தலனை எடுத்துக்கொண்டு வந்து he encourages him and then finally he takes care of him. அதுக்கு பிற்பாடாக முதலாவது ஜர்னி அந்தியோக்காயிலிருந்து அவங்க சேர்ந்து அந்தியோக்கா சபை அவர்களை எடுத்து அனுப்புகிறது சுவிசேஷத்துக்காக. ஸோ சில நேரங்களில் நம்ம when we get tired, when we get weak, நம்ம ஸ்பிரிச்சுவலாக சில காரியங்கள் நம்ம இடைப்பட்டு கொண்டு இருக்கிற வேளையில் நமக்கு ஒரு பர்னபாஸ் தேவை. ஆமென். நமக்கு ஒரு யார் தேவை? we need a Barnabas, we need a யோனத்தான். அப்போ இன்றைக்கு my question to you is, do you have a யோனத்தான் in your life? உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு யோனத்தான் இருக்கிறாரா? Do you have a Barnabas in your life? உங்களுடைய வாழ்க்கையில் பர்னபாஸ் என்கிறவர் அவரை போல யாராவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்களா? ஆமென். அது வேற எங்கேயும் நீங்கள் தேட தேவையில்லை. within the community, the Christian community, the church community, உங்களுக்கு you need another person. Amen. யாராவது இங்கே இருக்கிறீங்களா? நான் தனிமையிலே இருக்கிறேன் பாஸ்டர். நோ, that is not what we are created for. நம்மளை அப்படி ஆண்டவர் படைக்கல. நம்மளை ஆண்டவர் வந்து கம்யூனிட்டியாக சேர்ந்திருப்பதற்கு, சபை கூடுகிறதை விட்டு விடாதீங்க. சபை என்பது இட் இஸ் அ கம்யூனிட்டி. இதுக்காக கூடி வரணும். பிகாஸ் we can encourage one another. Amen. அப்போ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. I need a Barnabas, I need a Jonathan. Amen. Hallelujah. We all need one another. எதற்குன்னு சொன்னால், we cannot expect to be performing best at all times. எல்லா நேரத்திலையும் நம்ம பெர்ஃபெக்டாக காரியங்களை செய்து கொண்டிருப்பது என்பது இயலாத ஒரு காரியம். Amen. Even as you sit in this place, சிலருடைய சிந்தனை எங்கேயாவது இருக்கும் அப்படியே. Amen. சிலருடைய சிந்தனை மொபைலுக்குள்ளாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பக்கத்தில் என்ன சொல்லணும்? நம்ம மொபைல் பார்க்காதுன்னு சொல்லக்கூடாது. let us encourage them to listen to the word. let us encourage them to hear the word. அதனால தான் நம்ம சொல்லணும், தயவுசெய்து மொபைல் பார்க்காதீங்க, தயவுசெய்து இது பாருங்க, வசனத்தை கேளுங்க, பாட்டு பாடுங்க. No, we are more inclined towards worship டைம்லையும் அநேகர் மொபைலோடு தான் இருக்கும். மொபைல் கையிலேருந்து விட்டா போயிடும் பொக்கிஷம். ஸோ இந்த காரியங்களில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். வேர் ஆர் வி ஸ்பெண்டிங் அவர் டைம்? இந்த நாட்களில் நம்ம கொஞ்ச நாள் விட்டால் நம்முடைய ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் என்னுடைய பர்சனல் ஏஐ தான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம். ஐ சிரியை கொண்டு வந்தாங்க. சிரி ஹஸ் லாஸ்ட் இஸ் சாம். எத்தனை பேர் சிரியை யூஸ் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு வந்த டைமில் எல்லாரும் ஏ சிரி அதுக்கப்புறம் சிரி போன உடனே என்ன வந்துச்சு? அமேசான் எதுவும் கொண்டு வந்தாங்களே, அலெக்ஸா. எனக்கு அதெல்லாம் லக்ஸான்னு தான் கேட்கும். ஸோ there can be many things that can happen. ஆனால் மனுஷனை இன்னொரு மனுஷனால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. Why? Is because we are created by God. Amen. Hallelujah. So we need one another. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, we need one another. கொஞ்சம் கூட பர்சனலாக சொல்லலாம். உங்களுக்கு எனக்கு நீங்கள் தேவை. சொல்லுங்க, பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, ஆரோக்கிய சொல்லுங்க, எனக்கு நீங்கள் தேவை. Amen. எதற்காக தேவைன்னா, முதலாவது there are 4 things that we need one another. எதுக்குன்னா, முதலாவது ஜெபிப்பதற்கு. Amen. நம்ம சில நேரத்தில் நம்முடைய ஜெபங்கள் நம்ம நினைப்போம், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரா என்று நினைத்து கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்னால், நீங்கள் இன்னொருத்தட்ட சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் அந்த ஜெபங்களை கண்டிப்பாக கேட்பார். Amen. Amen.
This is something that I have personally experienced. அநேகர் இதை சொல்லதும் கேட்டிருக்கிறேன். எனக்காக ஜெபிச்சா ஆண்டவர் செய்ய மாட்டேங்கிறார், மற்றவங்களுக்காக ஜெபிச்சா கண்டிப்பாக சரி. How many of you say amen to that? Amen. அப்போ நீங்கள் அவங்களுக்காக ஜெபிங்க, அவங்க உங்களுக்காக ஜெபிங்க. ஷார்ட்கட் ஃபார் காட் டு ஆன்சர் யுவர் ப்ரேயர்ஸ். Amen. So முதலாவது we need somebody to pray for us. அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருகிற வேளையில் நமக்கென்று யார் நிற்கிறா அப்படி என்று நம்ம பார்ப்பதற்கு முக்கியமாக பார்க்கணும். 1 சாமுவேல், மறுபடியும் I will just go there. 1 சாமுவேல்ல 18வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. சவுலின் குமாரத்தியாகிய சாரி 19. சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ இல்லை, 1 சாமுவேல் 19வது அதிகாரம். Saul told his son Jonathan, Amen. ஸோ இப்படி ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இருக்கு. என்னன்னு சொன்னால், நமக்கு தெரியாத சில எனிமீஸ் மற்றவர்கள் மூலமாக நமக்கு தெரிய வரும். ஸ்பை வேலை பார்க்குறது, நாட் ரியலி ஸ்பை ஒர்க், பட் வாட் ஐம் சேயிங் இஸ், ஜோனத்தான் அவன் தகப்பனார் கூட இந்த ஒரு பிளாட் பண்ணுறதை பார்த்து he comes and helps with தாவீது, அவனை அழித்து போடுகிறதற்கு. ஸோ அதுக்கு பிற்பாடாக 4வது வசனம், அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடே தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பீராக, அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை, அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாயிருக்கிறதே. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக்கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்பொழுதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். Amen. So இந்த இடத்துல பார்க்கிறோம், அவன் தாவீதுக்காக யோனத்தான் அந்த இடத்துல பரிந்து பேசுகிறத பார்க்கிறோம். ஸோ முக்கியமாக he spoke of to Saul about தாவீதை குறித்து பேசுகிறான். ரெண்டாவது, he goes and says, David has not sinned against you. உங்களுக்கு எதிராக எந்த விதமான காரியமும் செய்யலை, ஆனால் உங்களுக்கு என்று ஹெல்ப் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சில காரியங்களை எடுத்து சொல்லுகிறதை அந்த இடத்துல பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, he took his life in his hands. பிலிஸ்தியரோட சண்டை போடுகிற வேளையில் அவன் வேற எந்த காரியத்தையும் பார்க்காம போய் சேர்ந்தான்னு சொல்லி sometimes we forget about what we have done. ஆனால் மற்றவங்க நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் நோஸ் அபவுட் யூ. சில நேரத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப வேதனைக்குள்ளாக போகும்போது தே கேன் கம் அண்ட் டெல் யூ, அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி செய்யலைன்னா ஐ வுட் ஹவ் பீன் ரியலி இன் அ மெஸ் அப்படின்னு சொல்லும்போது யூ வில் பி என்கரேஜ். நம்மளை கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒரு காரியம் செஞ்சுருக்காருன்னு சொல்லி. ஆமென், அல்லேலூயா. ஸோ சம்டைம்ஸ் நம்ம நினைக்கிறோம் we are good for nothing. சம்டைம்ஸ் நம்ம நினைக்கிறோம் எதுவுமே நடக்கிறதுக்கு சாத்தியமில்லை. சம்டைம்ஸ் நம்ம நினைக்கிறோம் this is the end of it all. அப்படியாக இருக்கிற சூழ்நிலையில் we need somebody like Jonathan to speak to God and speak to us. Amen. So அந்த ஒரு transitional way of friendship, ஒரு encouragement இன்றைக்கு நமக்கு தேவை. அந்த இடத்துல பார்க்கிறோம், சவுல் யோனத்தான் சொன்ன காரியங்களை அவன் Jonathan was somebody who was the king, who was supposed to be the prince, crown prince. யோசிச்சு பாருங்க, crown prince ஆக வேண்டியவன்
தாவீதை ஏற்கனவே சாமுவேல் அனாயிண்ட் பண்ணியிருக்கிறாரு. சவுல் அந்த சில காரியங்கள்னால he is been captured by the evil spirit. அந்த காரியத்தின் நிமித்தமாக தாவீது இங்க வந்து அரண்மனையில he is a person who is playing the harp. Okay, யோனத்தான் தேர்ச்சி பெற்றவன். But look at his heart. அவனுடைய இருதயம் எவ்விதமாக இருக்கிறது என்று பாருங்க. He was willing to, he was thinking, அவனால் நினைத்திருந்தா தாவீதுடைய எல்லாவற்றையும் மாற்றி போட்டிருக்கலாம். He could have turned away what David had, but அவன் அதை செய்யலை. ஏன்னா அவனுக்கு மேலே இருந்த அபிஷேகத்தை அவன் உணர்ந்தான். He realized that he has been anointed king. So he said, நான் இல்லை அவன். What does it mean to us? To put others ahead of us. Amen. யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜா ஆக வேண்டியவங்க இன்னொருத்தங்களை ராஜா ஆக அனுமதிக்கிறாங்க. Why? Because he was rooted in the word of God. அவனுக்கு தெரியும் சாமுவேல் இவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணினபடியால் he will be the next king. இதை அறிந்தவனாக இருந்தான். Amen. அடுத்த வசனம் வாசிங்க. Once more, can you be a little louder? சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். Mike, is it okay or some problem? Okay, please pay attention, those who are in console. Thank you. So, சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கிற ஜெபம், I am relating this to whatever Jonathan and Saul spoke to the person. உங்களுக்காக ஜெபிக்கிற ஒருத்தரும் ஆண்டவரையும் வைத்து I am just comparing. Amen. எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம சில இடத்துல முறையிடும் போது மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த காரியங்கள் நிறைவேறும். Amen. Hallelujah. So தாவீதால சவுல் கிட்ட போய் பேச முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சிருக்காது. He would have killed. At the sight of it, he would have killed. அவனை பார்த்த உடனே கொலை செய்து போட்டிருப்பான். Amen. ஆனா யோனத்தான் தன்னுடைய மகன், அவன் சொல்லுகிறான், these are the things. அவன் சொல்ல, அவன் என் ஃப்ரெண்டு, அவனை ஒன்றும் செய்யாதீங்கன்னு சொல்லல. He says, listen, this is what David did for you. தாவீது இந்த காரியங்கள் செய்திருக்கிறான். இந்த காரியங்களை வைத்து அவன் சொல்லி அந்த இடத்துல he is able to remove the slaughter பண்றத அவன் அந்த இடத்துல இருந்து மாற்றி வைக்கிறான். Amen. அப்ப சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள், நம்ம நினைக்கிறோம் நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்பாரா? மற்றவங்களுக்காக ஜெபிச்சா அவங்க கேட்பாரா? மற்றவங்களுக்காக when we pray for others healing, will they be able to receive healing? மற்றவங்களுக்காக ஏதாவது ஒரு ரிக்வெஸ்ட்டுக்கு கேட்டால் நடக்குமா? So all these things keeps coming into our mind. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை அப்படியாக தான் அழைத்திருக்கிறார், to stand in the gap. ஒரு திறப்பின் வாசலில் நின்று அவர்கள் ஒருத்தருக்காக ஜெபிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். Amen. Hallelujah. ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்காக இன்றைக்கு நான் ஜெபிக்க போகிறேன். Amen. அடுத்த கேள்வி, எதுக்காக ஜெபிக்கணும்? I mean, everybody needs prayer. ஜெபம் தேவையில்லைன்னு சொல்லி யாருமே இல்லை. ஆனால் நமக்கு ஒரு மனசுக்குள்ளே நான் எப்படி சொல்ல முடியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? ஒரு பாட்டு ஒன்று, என்ன பாட்டு? என் இதயம், அந்த மாதிரி தான். ஆண்டவரே நீங்கள் மட்டும். There are sometimes we feel like only God understands us, nobody else understands. ஆனால் again I am telling you, we are called to be in a community. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கலாம். அவர்கள் எப்போல்லாம் வந்தாங்க? மாதத்துக்கு ஒரு முறை வந்தாங்களா? இல்லை, சொல்லுங்க.
தினந்தோறும். They met every day. நேத்துள்ள வசனம் நினைக்கிறேன். It was yesterday's verse. தினந்தோறும் வந்தார். Every day they met. Every day they spoke. நம்ம everyday வந்தோம்னா 4 நாள் பஞ்சாயத்து தான். So it is better once in a while. அப்படியே பார்த்தோமா, பிரதர் எப்படி இருக்கீங்க, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். That is superficial. That is superficial Christianity. ஒருத்தரை ஒருத்தர் தெரிந்து, ஒருத்தருடைய பிரச்சனைகளை அறிந்து, ஒருத்தருடைய வேதனைகளை அறிந்து, அவர்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு நீங்கள் ஜெபிச்சு பாருங்க. அதை போல் ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் எதுவும் இல்லை. Amen. Hallelujah. So I encourage you all to come to church and pray. இந்த 40 நாட்களில் let us pray. ஒரு நாளும் ஒரு பாயிண்ட் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு இருக்குது. தமிழில் சொன்னால் குத்து விளக்கு தான். அதுக்கு பக்கத்தில் we will have ஒரு place to sit and pray. அதில் ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த 40 டேஸில். இப்போ இல்லை, அங்கே வைக்கப்படும். there will be kept a 40 days prayer point. நேம்ஸ் இல்லாமல் சில ரிக்வெஸ்ட் வைக்கப்படும். அதில் சர்டன் பீப்புளுக்காக, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. ப்ரேயர் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் பெரிய இதான காரியங்களை செய்வார். நோ, திஸ் இஸ் அ சீசன். திஸ் இஸ் அ சீசன் டு கம் அண்ட் ப்ரே. நம்ம ஜூமில் ப்ரேயர் பண்ணுறோம், வீட்டில் இருந்து ப்ரேயர் பண்ணுறோம். பட் திஸ் சீசன் God is asking us to come and pray. 40 நாட்கள், 40 days. ஒருத்தர் அட்லீஸ்ட் ஒருத்தராவது வந்து ஒரு 1 hour or half an hour, மினிமம் half an hour வந்து ஒரு பாடலை பாடுங்க. If you want to connect a keyboard or a guitar, you can connect and play. Worship பண்ணுங்க. Nobody says don't come to church. யாருமே இங்கே வரக்கூடாதுன்னு யார்கிட்டையும் சொல்லலை. You are always welcome. Amen. கீ வந்து ஒரு பத்திரமான ஒரு இடத்துல இருக்குது. ஸோ எனிபடி ஹூ கம்ஸ் கேன் ஃபைண்ட் இட். அந்த லாக் இன்னும் சரியாகலை, பட் வி ஸ்டில் ஹாவ் எ கீ. இட் கேன் பி யூஸ்ட். ஸோ யாராவது வந்து ஓப்பன் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆன் த லைட். அங்கே தான் இருக்குது ஸ்விட்ச்சு. ஸோ யூ கேன் ஸ்விட்ச் ஆன் த லைட் அண்ட் தென் சிட் ஹியர். ஏர்கான் ரிமோட் அங்கே தான் இருக்கும். யூ கேன் ஜஸ்ட் டர்ன் ஆன் த ரிமோட். திஸ் இஸ் யுவர் பிளேஸ் டு கம் அண்ட் ப்ரே. ஆமென். 40 நாட்களில் ஒருத்தருக்காக வந்து ஜெபிங்க. இன்னொருத்தருக்காக ஜெபிங்க. ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் பெரியதான காரியங்களை செய்வார். ஆமென். ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள அன்பு, இட் இஸ் லைக் த லவ் ஆஃப் காட். ஆண்டவருடைய அன்பு எங்கே எழுதப்பட்டிருக்கு? ரோமர் 8வது அதிகாரம். With this we will close. Musicians please. 8வது அதிகாரம் 37, 8, 9 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும், சொல்லுங்க எல்லாரும், ஜீவனானாலும், தெய்வ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப தேவ அன்பு நம்மளை எவ்விதமாக பிரிக்காது இருக்கிறதோ, அதே அன்பு நம்ம ஒருத்தர் பிரிக்காது இருப்பதாக. ஆமென். அப்போ அந்த அன்பு செலுத்துகிற வேளையில் இட் இஸ் உயர்வானாலும் தாழ்வானாலும். இது எப்போ சொல்லுவோம்? மேரேஜ் வவுஸ். உயர்வானாலும் தாழ்வானாலும், மேலானாலும் கீழானாலும், பிரச்சனை வந்தாலும் நிந்தனை வந்தாலும். இல்லை நான் அதை கொஞ்சம் பேராஃப்ரைஸ் பண்ணேன். பிரச்சனை வந்தாலும், பிரச்சனை இல்லைனாலும், சந்தோஷமா இருந்தாலும், துக்கமாக இருந்தாலும் என்ன செய்வேன்? மரணம்.
that is the covenant. That is called the covenant relationship. அதுதான் ஜோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப். அதுக்காக இந்திய காலத்தில் வச்சு ஜோனத்தான் டேவிட்னு சொல்லி வேற ரேஞ்சில் யோசிச்சிடாதீங்க, எல்ஜிபிடி ரேஞ்சில். So I was researching, கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. So that's why I was just saying. But there's a covenant relationship. அப்போ நமக்குள்ளாக அந்த ஒரு covenant relationship எதை வைத்து மையமாக வைத்திருக்கணும்னு சொன்னால், based on the biblical values and principles. Amen. ஒருத்தரோடு கூட நம்ம இடைப்படுகிறோம்னு சொன்னால், that is what we are called a church, a community of believers. நம்முடைய பிரச்சனைனாலும் நிற்கணும், நம்முடைய சந்தோஷம்னாலும் நிற்கணும், தாழ்மையிலையும் நிற்கணும், உயர்விலையும் நிற்கணும். Amen. So when we stand for people, you will see a joy. அதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? Let us greet one another, let us encourage one another, let us pray for one another, and let us stand for one another. Amen. Hallelujah. இப்போ நம்முடைய கால்களில் எழும்பி நிற்போம். Let us stand.